ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் தேங்காய் துருவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த கோகனட் ஷெல்லை வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான ஆர்ட் பண்ண முடியும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இப்போ தேங்காயோட 4 தேங்காயோட எடுத்துருக்கோம். நம்ம சாண்ட் பேப்பரில் க்ளீனாக அதை தேய்க்க போகிறோம். கொஞ்சம் சாண்ட் பேப்பர் எடுத்துருக்கோம். இது நல்லா தேய்ச்சி க்ளீனாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஃபுல்லாக வெளியே 2 பக்கம் க்ளீன் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வெளியே க்ளீன் பண்ணிட்டோம். இனி உள்ள நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, நம்ம உள்ளேயும் க்ளீன் பண்ணியாச்சு. இதை மாதிரி மற்ற தேங்காய் வடை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தேங்காய் வடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஒரு சிறிய பீஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பேப்பரில் இதழ் மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு தாமரை இதழ் மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு இதழ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸ் பேப்பரை நம்ம இந்த தேங்காய் வடல வச்சு ஒரு மார்க்கரால் வரையலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ இப்போ எல்லா பீஸையுமே இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துருக்கோம். இதை நம்ம அடுத்து கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஓகே, நம்ம இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் இதோட ஏதாவது ஒரு பக்கத்தில் சின்னதாக லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை காமிச்சு தரேன். இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீஸ்லையுமே இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது தூஸ், இந்த மாதிரி தூஸ் இருக்கும், மரப்பொடி. இந்த பொடியை நம்ம க்ளீன் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். பிறகு நமக்கு யூஸ் ஆகுது. நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச பீஸை இந்த பீஸோட சைடு ஓரத்தை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி விளிம்பை நல்லா சரிச்சு அழகாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பீஸையும் சைடாக வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். இது வந்து இந்த சிறிய கம்பி ஒன்று எடுத்துருக்கோம். இதில் இந்த லைட்டை வெட்டின பீஸில் மெதுவாக வச்சு இது வந்து நம்ம கட் பண்ணும்போது கிடைச்ச தூள். இந்த தூளை எடுத்து லைட்டாக இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து ஃப்ளக்ஸ் விக் க்ளூவால் லைட்டாக விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதும், காஞ்சிடும். ஓகே, இதை நம்ம ஒட்டிக்கிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் கீழே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிடும். லைட்டாக இந்த பொடியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையுமே கட் பண்ணி ஒட்டி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா பீஸையுமே இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கோம். இதை வந்து இந்த சாண்ட் பேப்பரால் லைட்டாக தேய்ச்சி விடலாம். லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா பீஸையும் தேய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். இனி நம்ம இந்த பீஸை வந்து பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறோம்.
ചെറിയ ബ്രഷാൽ பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணிட்டோம். இதை காய வச்சிடலாம். காய்ஞ்ச பிறகு திரும்ப எடுத்து ஒரு தடவை கூட பெயிண்ட் அடிக்கும்போது நீட்டாக. ஓகே, அதை காய வச்சிடும். இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸையுமே பெயிண்ட் அடித்து காய வச்சிடும். நம்ம இப்போ கொஞ்சம் பீஸு கலர் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதை அப்படியே ஓரமாக வச்சிடும். நம்ம ஒரு கம்பி பீஸ் எடுப்போம். இனி இதோட தண்டு ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு கம்பி பீஸ் எடுத்துக்கணும். எம்சில் தேவை. பாட்டிலோட கேப்பு தேவை. பாட்டிலோட கேப்பை வந்து சைடை வந்து கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த எம்சியில் எடுக்கணும். எம்சியில் நம்ம இப்போ ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து என்ன பண்ணால் பாட்டில் கேப்புக்கு பின்னாடி இப்படி வச்சு இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இதாக இப்போ நம்ம காய வைக்கலாம். ஆல்ரெடி நான் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இதை மாதிரிங்க காஞ்சிடுச்சு. இது வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் வெள்ளை கலர். நம்ம இப்போ பூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒரு நூல்கண்டு எடுத்துருக்கேன். நூல்கண்டால சுத்த போகிறேன். நூல்கண்டால 2-3 சுத்தின பிறகு க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணலாம். காஞ்ச பிறகு அடுத்த பீஸை எடுத்து அதே மாதிரி சுற்றிக்கலாம். திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்படி செஞ்சு முடிச்சப்பறம் இந்த நீட்டிக்கிட்டு பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டியூப் எடுத்துருக்கேன். இந்த டியூப்பை வந்து பச்சை கலர் பெயிண்ட் பண்ணி இதுக்குள்ள விட்டு விட்டா பூ ரெடி ஆகிடும். நமக்கு இப்போ பூ ரெடி ஆகிடுச்சு. இனி இலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தாமரை இலை பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்கேன். இது புக் பைண்டிங்கில் இருந்த ஷீட்டு. தேவையில்லை, அதனால கலந்து எடுத்துட்டேன். இதில் வந்து நான் ரவுண்டாக ஏதாவது வச்சு அப்படியே வரைஞ்சிட்டு நம்ம ரவுண்டாக வரைஞ்சி எடுத்துட்டோம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு இலை மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இதை ஓரம் வச்சுட்டு நம்ம டியூபையும் ஒரு கம்பி எடுத்துக்கலாம். கம்பி இந்த மாதிரி டியூபுக்குள்ள ஆடி விட்டுட்டு கம்பி இந்த மாதிரி டியூபுக்குள்ள விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா கோகனட் கட் பண்ணும்போது வச்சுருந்த பொடியை எடுத்துட்டு அதை வந்து லைட் அதில் முக்கி எடுத்துட்டு இந்த ப்ளூ வந்து லைட்டாக விட்டுடும். இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பேப்பர் மேலே வச்சு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி இதில் வந்து இந்த பொடியை லைட்டாக போட்டுட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஆயிடுறது கொஞ்சம் டைம் ஆகும்.
நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம இலை ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து இன்னும் கலர் பண்ணி பச்சை கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 2 இலை ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். 2 இலையும் 4 பூவும் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இதை இனி இது வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு நம்ம இன்னும் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காயோடு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து சாண்ட் பேப்பர் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் சாண்ட் பேப்பரில் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி வேறு ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை எடுத்து கொட்டாங்குச்சியில் வச்சு ஒரு மார்க் எடுத்து அதை வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். இதை இனி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் பீஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு கம்பி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ண பீஸை இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்த கம்பியில் நம்ம இப்படி வைக்கலாம். வச்சுட்டு இதில் நம்ம கட் பண்ண கிடைச்ச பொடியை லைட்டாக போட்டுட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த க்ளூவை லைட்டாக அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வச்சு ஒட்டிக்கலாம்.
நம்ம இப்போ ரவுண்டாக ஒட்டி எடுத்துருக்கோம். மேல் பக்கத்தை ஷேப்பாக இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துருக்கோம், அப்படியே வச்சுட்டு அது ஓரமாச்சு. இப்போ ஒரு டப்பா எடுத்துருக்கோம், இதில் ஒயிட் சிமெண்ட் 1 kg எடுத்துருக்கோம். இதை வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 1 kg ஒயிட் சிமெண்ட் எடுத்துருக்கோம். இதை வந்து கட் பண்ணி டப்பாவில் தட்டிக்கலாம். தேவையான அளவு எடுத்துட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஒயிட் சிமெண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து வேற மாதிரி நம்ம எல்லாமே வச்சு நடுவில் ஒரு வாழைத்தண்டு அந்த இதுக்குள்ள வச்சுட்டு இதை நிரப்பி விடலாம். இதை வந்து நம்ம ஃபுல்லாக நிரப்பி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒயிட் சிமெண்ட் எல்லாம் போட்டு ஃபுல் பண்ணிட்டோம். இதை இனி அப்படியே காய விட்டுட்டோம். காய்ஞ்ச பிறகு இதை வந்து பெயிண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது ஒயிட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ஞ்சிடுச்சு. நம்ம இனி இதில் இருக்க வாழைத்தண்டை தூக்கி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம இனி பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச பூவை வைக்கலாம். இலையும் வச்சு விட்டுடலாம். நம்ம இப்போ எல்லாம் பூ எல்லாம் மாட்டிட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பூ. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.